ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வறுத்த கார முட்டை தொக்கு. இந்த ரெசிபியை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்காக தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பொதுவாகவே ஆஃப் பாயில் செய்வோம்ல அதே மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பும் மிளகு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 சைடும் குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மஞ்சக்கரு நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மாதிரியே நம்மளுக்கு தேவையான முட்டையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிடலாம். சோம்பு நல்லா மணம் வரவும் இதில் 2 இனுக்கு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவில் உள்ள விதையை நீக்கிட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி 2 பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 கல் உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக 3 தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த தக்காளி பழத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு தக்காளி பழம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட தெளிச்சோட விட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு நல்லா போய் வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ இதில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் அடுத்ததாக சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டையில் இந்த தொக்கு எல்லாம் நல்லா படுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.